மாணிக்க வீணாபதாலயஞ்சில் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேந்திக்குதி கோமலாங்கி மாதங்க கந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாம் கம்சே कुचोनने कुङ्कुमराभशोभे गुण्ड्रेक्षुतभाषाङ्कुशपुष्पबाणकस्ते कस्ते रमस्ते जगदेदमातक माता मरकतश्यामा मातङ्गी मदशालिनी कुर्यात्कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जयमादङ्गतनये ஜெயலீலோத்பலத்விதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்கள், லலிதா சகஸ்நாமத்தோடைய விளக்க உரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரிய புராணம் ஒரு புராணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மந்திரத்தினுடைய விளக்க உரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு விசேஷ பதிவாக சங்கடகர சதுர்த்தி பற்றின ஒரு புதியதாக ஒரு பதிவு. சங்கடஹர சதுர்த்தி, நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே வாயில நுழையாத காரணங்கள் சில பேருக்கு உண்டு. சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை நீக்கும் சதுர்த்தி தான் இதற்கு உண்டான அர்த்தம். அப்ப சங்கடங்கள் என்னென்ன, நமக்கு என்னென்ன சங்கடங்கள் உண்டோ அந்த சங்கடங்களை தீர்க்கும் ஒரு தினமாக இருக்கும் காரணத்தால் இதற்கு சங்கடகர சதுர்த்தி உண்டு. இப்போ சதுர்த்தினா என்ன அர்த்தம்னா, சதுர்னா 4. நம்மளுடைய சந்திரனை பிரதானமாக கொண்டு 15 நாட்களை நம்ம வச்சுக்குவோம். 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி வரும். பிரதமையில் இருந்து ஆரம்பித்து பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, அதுக்கடுத்து அமாவாசை அல்லது பௌர்ணமி. இப்பொழுது அமாவாசையில் இருந்து அமாவாசைக்கு அப்புறம் பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தியாக 4வது நாளாக வருவதாக இருப்பது சதுர்த்தி. அப்படி வளர்பிறை காலங்கள் சொல்லக்கூடியது அமாவாசையில இருந்து பிரதமை ஆரம்பித்து பிரதமையில இருந்து பௌர்ணமி வரக்கூடிய காலங்கள் வளர்பிறையாகவும், பௌர்ணமி மறுநாள் இருக்கக்கூடிய பிரதமையில இருந்து அடுத்து அமாவாசை வரக்கூடிய நாட்கள் தேய்பிறையாகவும் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு மாற்று பெயர்கள் என்ன சொல்வோம்னா, வளர்பிறைக்கு சுக்லபக்ஷம்னும் தேய்பிறைக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அப்படி தேய்பிறையாக இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில இருந்து 4வதாக வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபடக்கூடியோம். சரி, அப்ப இந்த சதுர்த்திக்கு உண்டான தெய்வம் யாரு அப்படின்னா, இந்த சதுர்த்திக்கு உண்டான தெய்வம் 2 தெய்வங்கள் உண்டு. நம்ம சந்திரனை அடிப்படையாக கொண்டுள்ள ஒரு வடிவில இருக்கிறதால இந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வீகள் ஆளுமை பண்ணுவாங்க. இந்த 16 நித்யா தேவிகள் உண்டு. நம்ம ஒரு தனி பதிவாக இன்னொரு பதிவில் நம்ம காண இருக்கிறோம். அப்படி இந்த வளர்பிறை சதுர்த்திக்கும் தேய்பிறை சதுர்த்திக்கும் 2 தெய்வீகள் வருவார்கள். அதுல வளர்பிறை சதுர்த்திக்காக வரக்கூடிய தேவி தான் பேருண்டா. இந்த தேவி விஷ பூச்சிகளால உண்டாகக்கூடிய தன்மையில இருந்து விடுபட செய்ய தேவியாக இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு பிரதானமான தெய்வமாக நாம் சதுர்த்திக்கு வழிபடக்கூடிய மூர்த்தி கணபதி. இந்த கணபதியை தான் பிரதானமாக சங்கடகர சதுர்த்திக்கு மாலை சந்திரன் உதயமாகிறப்ப அந்த பூஜை நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வழிமுறை. அப்படி சதுர்த்திக்கு வளர்பிறை சதுர்த்திக்கு பேருண்டா தேவியும் தேய்பிறை சதுர்த்திக்கு விஜயாதேவியும் தான் இந்த சதுர்த்தி தேவிக்கு 2 பிரதான தேவிகள் வராங்க. நம்ம தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியை பிரதானமாக இருக்கிறப்ப நித்யாதேவியில விஜயாதேவி தான் பிரதான தேவியாக இருப்பா. ஆனா அன்னைக்கு வழிபடக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடியவர் மகா கணபதி. இந்த மகா கணபதி தான் விக்னங்களை தகர்க்கக்கூடியவர். அதனால்தான் கணபதிக்கு விக்னேஸ்வரன் ஒரு பேரு உண்டு, விநாயகர்ங்கிற ஒரு பேரும் உண்டு. யாரும் வெல்ல முடியாத நாயகன் யார், அந்த அனைத்து நாயகர்களுக்கும் மேலானவராக இருப்பதாலையும் விநாயகர்னு அவருக்கு பெயர். அப்ப இந்த விநாயகருடைய வழிபாடு மிகவும் உன்னதமானது, முதன்மையானது. எந்த தெய்வத்தை பத்தி நம்ம வணங்க ஆரம்பிச்சாலும்
முதல்ல நம்ம எல்லா பூஜா விதிமுறைகளையும் முதன்மையாக கொண்டது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அவருக்கு சர்வ உபச்சாரங்கள், ஷோட்டச உபச்சாரங்கிற 16 உபச்சாரங்களையும் செய்து அவருக்கு உணவு வைத்து ஒரு பிரார்த்தனை புஷ்பம் வைத்தது பிறகுதான் நம்ம பிற பூஜைகளை செய்ய வேண்டும். அது ஸ்ரீவித்யாவாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, கௌமாரமாக இருந்தாலும் சரி, ஏன் கணபதியே கானாபத்தியத்திலே நீங்கள் கணபதி ஹோமம் செய்கிறதாக இருந்தால் கூட முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அவருக்கு பூஜை செய்த பின்னால் தான் நீங்கள் பிரதான கணபதி ஆவாகனத்துக்கே நம்ம செல்வோம். எல்லா கும்பாபிஷேகத்திலையும் எல்லா விசேஷங்களும் முதன்மையாக முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த விநாயக பெருமான். அப்படி அந்த விநாயக பெருமானுக்கு ஏற்ற ஒரு தினமாக, திதிகளில் ஒரு ஏற்ற தினமாக நாம் வழிபடக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இன்னொரு விசேஷமான தன்மை, யாருக்கெல்லாம் மன சஞ்சலங்கள் உண்டோ, ஞாபக மறதி யாருக்கெல்லாம் உண்டோ, இந்த விஷயங்கள் தீர்வதற்காகவும் வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இந்த சங்கடகர சதுர்த்தியை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஒரு நாள் தான் விநாயகரை நம்ம வழிபடணும்னா கிடையாது. இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது சந்திரனை பிரதானமாக கொண்டு 4வது நாளாக இருக்கிறதால மாலை வேளையில் இந்த சங்கடகர சதுர்த்தியை நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்போ வளர்பிறை சதுர்த்தி வரும், அமாவாசைக்கு அடுத்து பிரதமையில் இருந்து 4வது நாளாக வரக்கூடிய இந்த சதுர்த்தியை காலை வேளையில் விநாயகருடைய வழிபாடு மிகவும் உன்னதமாக கருதப்படுகிறது. அப்போ ஒரு திதியினோட ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயங்கள் வருது, அமாவாசை, பௌர்ணமி. அப்போ 2 சதுர்த்திகள் வருது. அப்போ அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடியது மாலை ஆகும். ஏன்னா அமாவாசை உருவாகிறதுக்கு உண்டான காரியம் சூரியன். அப்போ சூரியன் பகல் வேளையில தான் பலமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ காலையில் விநாயகரோட வழிபாடு உன்னதமானது. ஏன்னா அதே விநாயகருடைய மந்திரத்தில் பாலசூரியாயே நமகன்னு ஒரு நாமா உண்டு. அவர் தான் சூரியனாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவர். அதே கணபதியோடைய மந்திரத்தில் வரக்கூடியது பாலச்சந்திராயே நமக, இளம் நிலாவை போல குளிர்ச்சியை தரக்கூடியவர். அப்ப தேய்பிரையாக இருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில மாலையில பிள்ளையார் வழிபாடு மிகவும் உன்னதமாக கருதப்படுகிறது. சரி, அப்ப சங்கடகர சதுர்த்திக்கு உண்டான நோக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். சதுர்த்தினா என்னன்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து இந்த சதுர்த்திக்கு பலம் சேர்க்கும் விதமா இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் பலம் சேர்க்கும். என்னன்னா, ஒரு நாள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பஞ்ச அங்கங்கள் உண்டு. ஒரு நாளுக்கு கிழமை, அந்த நாளுடைய திதி, அந்த நாளுடைய நட்சத்திரம், அந்த நாளுக்கு 1 அல்லது 2 கரணங்கள் இருக்கும். கரணங்க அப்புறம் யோகம். இந்த 5 விஷயங்களும் சேர்வது தான் ஒரு நாள். நம்ம ஒரு பஞ்சாங்கத்தில் ஒரு நாளாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி திதியில சதுர்த்தியை பார்த்து விட்டோம். அடுத்து கிழமை ரொம்பவும் விசேஷமானது. அப்போ கிழமையில செவ்வாய்க்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருவதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்? செவ்வாய் தான் பூமியை நம்ம குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம பாவிக்கிறோம். நிலத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். கட்டிடங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அப்படி நிலத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கணபதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னன்னா, இந்த பூமி தான் விநாயகர். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சிவபெருமான் தான் ஒரு கருப்பொருள், ஒரு பொருள். அதில் இருக்கக்கூடிய கருப்பொருளாக இருக்கக்கூடியது அம்பாள். இது 2ம் இணைய சொல்ல விநாயகர் உருவாவார். அப்படி இந்த லோகத்தினுடைய வெளிப்பற்ற ஒரு தன்மையாக சிவபெருமான் இருந்தாலும் அது உள்ள இயங்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியது தான் அம்பாள். இது 2ம் இணைஞ்சிருக்கிறதால் தான் நம்ம உலகம் என்னைக்கும் நிலை பெற்று இருக்கிறது. அந்த கணபதியை நம்ம மண்ணில் செய்து வழிபட்டு அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வழிபடுறோம். 3வது நாள் எடுத்து நீரில் போய் விசர்ஜனம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டங்கள் இப்போ இருக்கக்கூடிய மேப் வேற, இதுக்கு முன்னாடி இருந்த மேப். தண்ணீர் திடீர்னு ஒரு கண்டத்துக்கு நடுவில் பாய்ந்ததுன்னா 7 கண்டமாக இருக்கக்கூடியது 8 கண்டமாக மாறும். அப்படி இந்த நிலம் தோன்றும் மறையும் பலவிதமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடியதான் விநாயகரை
நம்ம மண்ணில் செய்து வழிபாடு பண்ணுறோம். அப்படி விநாயகருக்கு முதல்ல ரொம்ப இது பிடித்தமாக வைப்போம் அருகம்புல். இந்த பூமியில் முதல்ல தோன்றுகிற விஷயம் புல். அதான் புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி மிருகமாகின்னு சொல்கிறாங்க. அப்படி ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடிய அருகம்புல்லை தான் விநாயகருக்கு சமர்ப்பிப்போம். அப்படி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அர்ச்சனை பொருளாக இருக்கக்கூடிய அருகம்புல் தான் முதல்ல தோன்றதாக கானாபத்தியம் விவரிக்கிறது. அப்படி அந்த செவ்வாய்க்கிழமை, இந்த நிலக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தியும் ரொம்பவும் விசேஷமானது. ஏன்னா செவ்வாய் தான் குரோதத்தை உண்டாக்கக்கூடியவர். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பு தன்மையும் பொறாமைத்தன்மையும் அதை உருவாக்கக்கூடியவர் செவ்வாய். போர் குணத்தை குறிக்கக்கூடியவர், போராட்டத்தன்மையை குறிக்கக்கூடியவர். அப்ப அவருடைய கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி இந்த குரோதம் உண்டான மன சஞ்சலங்களை நீக்கி மனதை அமைதி பெறக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகர். மிகவும் சாந்தத்தை கொடுக்கக்கூடியவர், சாந்த ஜன பிரியராக இருக்கக்கூடிய விநாயகரை இந்த கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி ரொம்பவும் விசேஷமான தன்மையானது. அதுக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரமும் சதுர்த்தியை வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே உன்னதமானது. நமக்கு விநாயகர் சதுர்த்தியும் அப்படிதான் வரும். அதாவது எக்ஸாக்டா அந்த சதுர்த்தியோட நட்சத்திரம் வராம ஒரு நாள் முன்ன ஒரு நாள் பின்னங்கிற ஒரு தன்மையில வரும். ஆனால் அஸ்த நட்சத்திரமும் சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள் விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. என்ன காரணம்னா, விநாயகர் நம்மளுடைய ஆதி விநாயகராக இருக்கக்கூடிய தன்மை. பார்வதி தேவி தன்னுடைய தேகத்துல இருந்த மஞ்சள்ல இருந்து பிடிச்ச பிள்ளையார் மனித முகமாக தான் இருப்பார். அப்ப அவர் உருவான நட்சத்திரம்ங்கிறது அஸ்தம். அதன் பிறகு பெருமானோட யுத்தம் பண்ணி அவர் சிரத்தை கொய்ததுக்கு அப்புறம் கஜனுடைய தலையை வைத்தது உத்திராட நட்சத்திரம். அப்ப அது மகரத்துல இருக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரமும் சதுர்த்தியும் வரக்கூடிய தன்மையும் ரொம்பவும் விசேஷமானது. அப்ப கிழமையில வேற எந்த கிழமையும் விநாயகரை வழிபடக்கூடாதுன்னா இன்னொரு கிழமை ரொம்ப விசேஷமானது. அதுதான் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருடைய வழிபாடு செய்வது ரொம்பவும் உன்னதமாக தன்மையை கொடுப்பார். அப்ப இன்னொரு கிரகமும் கூடுதலாக சேர்க்கலாம். யாருன்னா கேது. கேது தான் மனித முகம் இல்லாத தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி யானை முகத்தோட இருக்கக்கூடிய விநாயகரையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கேது இருப்பார். அப்ப யார் யாருக்கெல்லாம் சூரியனோட கேது இருக்கிறாரோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபடுவது ரொம்ப உத்தமமாகவும், சந்திரன் கேது இருப்பவங்களுக்கு அதிக மனசஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அப்போ அவங்க திங்கட்கிழமையும் அன்னைக்கு சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள், அல்லது திங்கட்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், அல்லது திங்கட்கிழமையும் உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் வழிபடுவது, அல்லது திங்கட்கிழமையும் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோண நாட்களில் விநாயகருடைய வழிபாடு மிகவும் உத்தமமானது. அப்ப செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சு இருக்கிறாங்க. இது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அல்லது செவ்வாய்க்கிழமையில அல்லது சதுர்த்தியில நம்ம பார்க்க சொல்ல ஒரு செவ்வாய் நட்சத்திரங்கள் வரலாம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மாதிரியான நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபடுவது உத்தமமான தன்மை. இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் கேது சேர்க்கை உள்ளவர்களும் சுக்கிரன் கேது சேர்க்கை உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடு, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அதிக வழியான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் தீர இந்த பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூவால் நீங்கள் அர்ச்சனை செய்து வர, இல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு செம்பருத்தி பூவை சுவாமிக்கு சமர்ப்பிச்சுட்டே வர வர அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு சமமான நிலை அந்த கணவன் மனைவியுடைய ஏற்படும். அப்போ இது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் கிடையாது. ஒரு கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சரியான தன்மை போலனாலும் ஒரு செம்பருத்தி பூவால் நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர வர அந்த உடைய தன்மை குறையும். இதுக்கு அடுத்து யார் ரொம்ப வழிபடலான்னா அஸ்த நட்சத்திரக்காரங்கள் பிள்ளையார் அதிகமாக வழிபடலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்கள் அதிகமாக வழிபட செய்யலாம். அதுக்கு அடுத்து லக்னமும் சந்திரனும் ஒன்றாக இருக்க பெற்றவர்களும் விநாயகர் வழிபாடு செய்யலாம். ரொம்பவும் உத்தமமானது. உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் வந்தாலும் அல்லது
6வது நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வந்தாலும் அல்லது 24வது நட்சத்திரமாக உத்திராடமோ அஸ்தமோ வரக்கூடிய நபர்களும் பிள்ளையார் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமானது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் செயல்களும் மிக சீக்கிரம் இந்த தடைகளை நீக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மூர்த்தியாக விநாயகர் திகழ்வார். இதுக்கு அடுத்து மெயினாக யார் வழிபாடலானா, யார் யார் கரசை கரணத்தில் பிறந்த நபர்களோ, இந்த கரசை கரணம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த திதியின் பேசஸில் தான் பிரியும். அது மிகவும் ஒரு ஜோதிடம் தெரிந்தவர்கள் அந்த ஜோதிடர் அணுகியோ அல்லது உங்களுக்கு தினமும் பஞ்சாங்கம் படுக்கக்கூடிய பழக்கமோ இல்லை, இப்போ டிஜிட்டலாக நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, அந்த ஆப்பில் போனாலும் இன்னைக்கு என்ன கரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு நீங்கள் கரசையில வழிபாடு பண்ணுவதும் மிகவும் உத்தமமானது. அப்போ இந்த பிள்ளையாருடைய வழிபாடு இந்த சதுர்த்திக்கு வந்த காரணங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சமயம் மூஷிக வாகனத்தை பிள்ளையார் ஏறி சஞ்சாரம் செய்திருக்கும் பொழுது குறுக்க ஒரு நாகப்பாம்பு குறுக்க இட்டதாலும் மூஷிகம் அதை கண்டு மிழண்டு தன்னுடைய கால்களை ஊன்றி நிற்கிறப்ப பிள்ளையார் மிகவும் பருமன் உடல் ரீதியாக இருந்ததால் சற்று தூரம் போய் விழுந்துருவார். இதை கண்டு சந்திரன் நகைத்து சிரித்த பார்த்த விநாயகர் சாபம் கொடுத்தார். பிறரை கேலி செய்து சிரித்ததின் காரணமாக அழகா இருக்கிறதால நீ சிரிக்கிற, அந்த அழகு கடக்கடவாயின்னு சாபம் கொடுத்ததால சந்திரனுடைய அழகு போக அதுல இருந்து வெளிப்படக்கூடிய தன்மையாக தான் சந்திரன் சதுர்த்தி தினம் அன்று சுவாமியை வழிபாடு செய்து தன்னுடைய பௌர்ணமி அந்தஸ்தை பெற்றதாக விநாயகர் புராணம் பறைசாற்றுகிறது. அப்படி இந்த புராணத்தை நீங்க பார்க்க சொல்ல நடுவுல கேது வந்துருவார், பாம்பு தான் கேது. அப்ப சந்திரன் வந்துருவார், அவர் விநாயகர் விழுவது நிலத்துல. அப்ப செவ்வாய் வந்துட்டா, கேது வந்துட்டா, சந்திரன், இந்த 3 கிரகங்களுமே இந்த வரக்கூடிய அந்த புராணத்தோட இணைஞ்சு வராங்க. அப்ப செவ்வாயோடைய ஆதிக்கம் மிக்கவர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களும் கேதுவோடைய ஆதிக்கம் மிக்கவர்களும் இந்த விநாயகருடைய வழிபாடு செய்வது ரொம்பவும் உத்தமமானது. இதற்கு அடுத்து ஏன் இந்த கதையில இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு கெட்டது நிறைஞ்சிருக்கும். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம எந்த அளவுக்கு பிறரை வஞ்சிக்கிறோமோ அந்த தன்மையை செய்ய செய்ய அந்த இடிவாழக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். எந்த அளவுக்கு பிறரை வஞ்சிக்காமலும் பிறரை கேலி செய்ய, அதாவது நீங்க விளையாட்டுக்கு பண்றதுங்கிறது வேற, ஒருத்தரை வஞ்சித்து இவரை நம்ம வேதனைப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாம தவிர்த்தாலும் விநாயகருடைய அருளை நீங்க பெறலாம். அப்ப இந்த விநாயகருடைய வழிபாடு இன்னும் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்னா, சுவாமி உணவு பிரியர். பலவிதமான பக்ஷணங்களை செய்து நீங்க எந்த அளவுக்கு விநாயகரை சமர்ப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மூர்த்தி சந்தோஷம் அடைவார். உங்களால என்னென்ன முடியுமோ, மோதகம் ரொம்ப முதன்மையான இடத்தை பிடிக்கும். முதல்ல இருக்கக்கூடியது மோதகம். அதாவது ஒரு அரிசி மாவுக்குள்ள ஒரு தேங்காய் பூரணமோ அல்லது எள்ளு பூரணமோ வைத்து அதனை சுற்றி நீங்க ஆவியில வேக வைத்து வரக்கூடியது தான் மோதகம். இந்த மோதகத்தை நீங்க சமர்ப்பிக்கலாம். 2வது இடத்துல பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில தானியங்களை அரைத்து அதனை பொடியாக்கி அதை ஆவியில பிடியாக பிடித்து ஆவியில வேக வைத்து வைப்பது பிடி கொழுக்கட்டையும் இந்த சுவாமிக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப உத்தமமானது. 3வதாக வரக்கூடியது லட்டு. இந்த லட்டுக்கு சுவாமி மிகவும் பிடித்தமானவர். நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம்ல விநாயகர், அவர் எல்லாமே பால விநாயகர் தான். அப்படி பால விநாயகருக்குன்னு தனியாக உருவ லட்சணங்கள் உண்டு. அப்படி அந்த உருவ லட்சணத்துல அவர் இடது கையில பெரும்பாலான இடத்துல சில இடத்துல மோதகம் வைத்திருப்பார், சில இடத்துல லட்டு தான் வைத்திருப்பார், உருண்டையாக இருக்கும். அப்படி அந்த லட்டு மோதகம் தான் இந்த மூர்த்திக்கு ரொம்பவும் உன்னதமானது. அடுத்த இடத்துல வரக்கூடியது சுண்டல். எல்லாமே ஆவியில வேக வைக்கக்கூடிய பொருட்களாக தான் இந்த இடத்துல சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமாகும். அதுக்கு அடுத்து அவல், பொரி, கடலை, இது எல்லாமே சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமானது. தேன், இளநீர், இந்த வகையான உணவுப் பொருட்கள், சக்கரை பொங்கல், சாத வகையில உங்களுக்கு என்னென்ன உண்டோ இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் இந்த பிரதான இடங்கள் ரொம்ப பிடித்தமானது. இப்போ நமக்கு ஒரு சில உணவுகள் தான் பிரதானமாக பிடிக்கும். அப்படி
விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இது. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சாத்வீகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே சுவாமி உட்கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ ஒரு மூர்த்தியோடைய எவ்வளோ அடிப்படையாக ஒரு மூர்த்தியை பாருங்கள். நமக்கு எல்லாமேக்குமே ஒரு விஷயம் ரொம்ப அடிப்படை, உணவு. அப்படி உணவுக்கு உண்டான மூர்த்தி நமக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை மிகவும் பூர்த்தி செய்வதாக இருக்கக்கூடிய விநாயகனால் தான் அவருக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்குறாங்க. மிச்சம் எல்லா மூர்த்தியும் இவருக்கு பின்தங்கியே. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? வயிறு எந்த அளவுக்கு உணவு பசி இல்லாமல் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் திரகாத்திரமாக இருப்பான். அப்போ உணவை பிரதானமாக இருக்கக்கூடிய தேவதை விநாயகரை நீங்கள் உணவால் செய்து சுவாமிக்கு பிரீத்தம் பண்ணி அதை உங்கள் கைகளால் உங்களுடைய மக்களுக்கு, உங்கள் சுற்றி உள்ள நபருக்கு எந்த அளவுக்கு அந்த உணவை கொடுத்துட்டு வரீங்களோ சுவாமி இன்னும் பிடித்தமாவார். அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் புஷ்பம். சுவாமிக்கு ரொம்பவும் விசேஷமான தன்மையாக இருக்கக்கூடியது அருகம்புல். 2வது இடத்துல இருக்கக்கூடியது வன்னி மரம். வன்னி மரம் தான், வன்னி மரத்துடைய இலைகள் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் ஒரு வன்னி இலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணீங்கன்னா 1000 அருகம்புல்ல அர்ப்பணம் பண்ணதுக்கு சமானம்னு விநாயகருடைய ஸ்துதி பாடல்களையும் விநாயகருடைய புராணத்திலையும் வரக்கூடிய செய்தியாக இது இருக்கு. அப்போ வன்னி இலையும் ரொம்பவும் விசேஷமானது. அதுக்கு அடுத்து எருக்கம் பூக்கள். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வாசனை உள்ள பூக்கள், தவனம் இலைகள், தவனம், வரிக்குடுந்து, இது போன்ற இலைகள் எல்லாம். எப்பயுமே ஒரு சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறப்ப அந்த இலைகளும் பூக்களும் வாசனை மிக்கதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சுவாமிக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். செம்பருத்தி பூக்களில் இன்னொரு பிரதான பூக்களாக வரக்கூடியது செம்பருத்தி, ரொம்பவும் பிடித்தமானது. பாரிஜாதம் ரொம்ப பிடித்தமானது. சம்பங்கி பூவும் வாசனை மிக்கது தான். சம்பங்கியும் வாசனை குறைவற்றதில்லை, நல்ல வாசனை மிக்கது தான். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பூ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்களே அதை தொடுத்து கொண்டு போய் சுவாமிக்கு அதை சமர்ப்பிக்கிறப்ப இதோடைய பக்தியினுடைய அளவும் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனையோடைய அளவும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு உணவு செய்கிறீங்கன்னா அதை நீங்களே செய்து எடுத்து போய் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பூ எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இவருக்காகவே ஒரு செடிகளை வளர்த்து அந்த பூக்களை எடுத்து நீங்கள் தொடுத்து கொண்டு போய் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுவது இன்னும் அது முதன்மையாகவே கருதப்படும். இந்த மாதிரியான செயல்களை ரொம்பவும் செய்ய பாருங்க. 3வதாக வரக்கூடியது மந்திரம். எந்த அளவுக்கு சுவாமிக்கு எல்லா மூர்த்திக்குமே, இது விநாயகருக்கு மட்டும் கிடையாது, எல்லா மூர்த்திக்குமே மந்திரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும், தமிழில் சொல்லணும்னாங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த மொழி ஏற்றதாக உள்ளதோ அந்த மொழியில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். எதுவுமே முடியாத பட்சத்தில் கம் கணபதியே நமக, இவருடைய பீஜமே கம் தான். சும்மா இருந்தாலே போதும். மனிதனை பொறுத்த வரைக்கும் நீ எதுவுமே யோசிக்காமல், ஓவர் திங்கிங் பண்ணாமல், டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் நீ சும்மா இருந்தாலே போதும், உனக்கு நடக்க வேண்டியதை நடக்கும் சொல்லக்கூடிய ஒரு பீஜாட்சர மந்திரத்தை கொண்ட கடவுள் கம் கணபதி. அவருடைய பீஜம்தான் ஒரு மந்திரத்தோடைய அடிநாதம், பேஸே அதுதான். அப்போ அதுவே என்னன்னா கம், நீ சும்மா இருந்தாலே போதுங்கிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய மூர்த்தி கம் கணபதியே நமக. இது சொல்வது ரொம்ப உத்தமமானது. இல்லை சுவாமி என்னால் இன்னும் கொஞ்சம் முடியுங்கிற பட்சத்தில் சுவாமியோடைய மூல மந்திரங்கள் நிறையவே உண்டு. உங்களுக்கு நம்ம வரக்கூடிய நாட்களில் இந்த மந்திரத்துக்கு தனி பதிவாகவே நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து மிகவும் உன்னதமாக இருப்பது கணபதியோடைய பஞ்சரத்னம். ரொம்ப விசேஷமான தன்மை, 5 அடிகளாக இருக்கக்கூடியது அந்த பஞ்சரத்னம். அதுக்கடுத்து கணபதி அஷ்டகம் இருக்கு, 8 ஸ்டாம்ஸா கொண்டது இந்த கணபதி அஷ்டகம். ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதர விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம். இந்த வரிகளில் தொடங்கும். இது ரொம்ப விசேஷமானது. இல்லை சுவாமி எனக்கு முடியுங்கிறது கணபதி உபனிஷம்னு ஒன்று உண்டு. பக்தம் கண்ணே விஷ்ணு நியாம தேவாக பத்ரம் வஷ்யே மார்க்கிய ஜத்ராகா ஸ்ரீரங்கை ஸ்வஸ்துபாகும் சஸ்தனோவிகே. கணபதி உபனிஷம் உண்டு. அதுக்கடுத்து கணபதி தாளம் உண்டு. இந்த கணபதியினுடைய 32 கணபதியில் ரொம்ப விசேஷமானது நர்த்தன கணபதினு சொல்லுவாங்க. விநாயகர் நடனமாடக்கூடிய தன்மையிலும் இருப்பார்.
அப்படி அந்த நர்த்தன கணபதிக்கு உண்டான ஒரு மந்திரம் தான் கணபதி தாளம். அந்த தாளத்துக்கு சுவாமி ஆடுதாற் போல ஒரு தன்மை உண்டு. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்துட்டே இருக்க சொல்ல இந்த கணபதி தாளம் பாட பாட இந்த இருக்கக்கூடிய ஒரு யானை அழகாக தலையசைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. கணபதி மங்கள அஷ்டகம்னு தனியாக ஒரு அஷ்டகம் உண்டு. பலவிதமான கணபதி மாலா மந்திரங்கள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு இணையதளத்தில் இப்போ கைவசமாகவே கிடைக்கும். நம்ம வரக்கூடிய பதிவுகளையும் அதை தொடர்ந்து நம்ம பதிவீடு செய்வோம். இது மாதிரி இன்னும் தமிழில் ரொம்பவும் உன்னதமானது விநாயகராகவே. நீங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் இந்த மந்திரத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தராசில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் நீங்கள் விநாயகர் அகவலை வச்சுன்னா ரெண்டும் சமமாக நிற்கும். அந்த அளவுக்கு விநாயகர் அகவல் ரொம்ப 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 உத்தமமான ஒரு தமிழ் ஸ்தோத்திரம். கணபதியோடைய மந்திரத்தில் ஏன் இந்த விநாயகர் அகவலுக்கு நான் இந்த அளவுக்கு இடம் கொடுக்குறேன்னா, நம்ம லலிதா சகஸ்நாமத்திலேருந்தே பார்க்குறோம். நம்ம இருக்கக்கூடிய ஜீவ ஆதாரங்கள் 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, துரிதம், துரிதாக்கி. இந்த 7 சக்கரத்தை எப்படி இயக்கணும், அது எப்படி செயல்படும், உங்களுக்கு எப்படி அந்த பரமாத்ம நிலை அந்த சகசிராதாரையில் போய் உங்கள் மூலாதாரம் உட்காருங்கிறத வெறும் 30 பாட்டில் ஔவையார் பாடி உங்களுக்கு தந்த விஷயம்தான் விநாயகர் அகவல். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதை தனி பதிவாக தான் நம்ம பதிவிட முடியும். இப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரொம்பவும் சுலபமாக நீங்கள் விநாயகருடைய அருளை பெறணும்னா இதெல்லாம் செய்தாலும் விநாயகர் அகவலை நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து படிச்சுட்டு பாராயணம் பண்ணிகிட்டே வரீங்களோ அந்தளவுக்கு உத்தமமான விஷயமாக இது இருக்கும். இப்படி விநாயகருடைய பெருமையை நம்ம பலவிதமாக கேட்டு போகலாம். நம்மளுடைய சேனலில் ஒரு 16 கணபதியினுடைய ஓவியங்களை வரைஞ்சி இந்த கணபதிக்கு என்ன பெயர், என்ன ஆயுதங்களை வைத்திருப்பார், என்ன மனைவியோடு இருப்பார்க்கூடிய பதிவுலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பதிவிட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்குண்டான ஆதரவு கொடுக்குறீங்களோ கணபதியினுடைய புராணங்கள் உண்டு. சோட்டச கணபதியை பார்க்கலாம். 32 கணபதியினுடைய ஸ்லோகங்களை நம்ம பதிவிடுவோம். இது இல்லாமல் கணபதிக்கு பலவிதமான அஷ்டோத்திரங்கள் உண்டு. ககார கணபதி ஸ்தோத்திரம், கால அதாவது கணபதியே கா. இன்னொரு வகையில் பார்க்க சொல்ல அவருடைய கரணமும் கரசை கரணம் கா. அப்படி காலையும் இருக்கக்கூடிய ககார கணபதி ஸ்தோத்திரம்னு அவருக்கு தனிப்பட்ட முறையில் உண்டு. கணபதி வேதபாதஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. கணபதி கவசங்கள் உண்டு. இது மாதிரி எண்ணற்ற ஸ்தோத்திரங்களை கணபதி மேலே பாடப்பட்டிருக்காங்க. பலவிதமான ஆச்சாரியர்கள் மூலமாக பலவிதமான ரிஷிகள் மூலமாக இருக்காங்க. இது போன்ற பதிவுகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.